அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு 88,000 கன அடியாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 78,000 கன அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் தற்போது தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 78,000 கன அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் தற்போது தண்ணீர் வரத்து 88,000 கன அடியாக அதிகரித்து காணப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஒகேனக்கல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இர்ஃபான். வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் செல்லதா. கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கேரளா மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலும் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் ஆகிய இரு அணைகளின் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி உபநீரானது அதிகரித்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. உபநீரானது தமிழக எல்லை பகுதியான பிலுகுண்டில் வழியாக ஒகேனக்கலுக்கு வந்தடைந்து மேட்டூர் அணைக்கு செல்கின்றன. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 78,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 88,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள உபநீரால் மேலும் ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் நலனை கருதி தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமானது அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிப்பதற்கு பரிசல் பயணம் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆற்று பகுதியில் தாழ்வான இடங்களில் இருக்கும் அனைவரையும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வரும் நிலையில் ஒகேனக்கல் சுற்றுலாத்தலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெண்ணாகரம் மடம் சோதனை சாவடி வாகனங்களில் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். கர்நாடகா பகுதியில் மழையின் தாக்கம் குறைய தொடங்கியுள்ளதால் சற்று நீர்வரத்து குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி இர்ஃபான்.